ஆமென். உட்காருவோம். உட்காரு. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையில் சங்கீத பகுதியில் இருந்தும் மற்றும் கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாக தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். காலையில் செய்தியாக கொடுக்கப்பட்ட 115வது சங்கீதம் அந்த 12வது வசனத்தை மறுபடியுமாக நான் உங்களுக்கு நினைப்பூட்ட கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். 115வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? நினைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை நினைக்கணும். யார் நினைக்கணும்? ஆண்டவர் நம்மை நினைக்கணும். என் பிள்ளை, என்னை நேசிக்கிற அருமையான மகன், என்னை நேசிக்கிற அருமையான மகள் என்று கர்த்தர் நம்மை என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். இந்த வசனத்திலிருந்து 2 காரியங்களை நாம் பார்த்தோம். அதில் இந்த வசனத்தை தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தில் ஒவ்வொரு வசனத்திலும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவர் என்ன செய்வார்? ஒவ்வொரு வசனத்திலையும் நீங்க பாருங்க, அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவார் என்றால் அர்த்தம் என்ன? உங்களுடைய பிள்ளைகளை விருத்தி அடைய பண்ணுவார், பெருக பண்ணுவார், உயர்த்துவார், மேன்மையாக வைப்பார். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். இன்றைக்கு சென்ற வீட்டில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அருமையான வீடு. இந்த ஆலயத்தில் வந்து ஜெபித்து அதன் பிறகு அஸ்திபாரம் போடுற வேளையிலையும் நான் அங்கு சென்று ஜெபித்தேன். அவர்களுக்கெல்லாம் அதை இன்னைக்கு அவர் நினைப்பூட்டுகிறார். அந்த நாட்களை மறக்க முடியாது. அந்த வீடு சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம எல்லாம் எத்தனையோ லட்சங்கள் செலவழித்து வீடு போட்டிருக்கிறோம். ஒரு வாலிப தம்பி அந்த வீட்டு வேலைகளை பொறுப்படுத்தி செய்து அவன் நடத்தி இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை பார்க்கிற வேளையில் இவ்வளவு சூப்பரா அந்த கீழே கொஞ்சம் வேலையில் அப்படி ஒரு வீடு கிடையாது. அந்த அளவுக்கு மகா நேர்த்தியாக அந்த வீடு செய்யப்பட்டிருக்கிறது. தேக்கம் தடி எல்லாம் பெரிய பெரிய தடியாக வைத்திருக்கிறார். அப்புறம் கிரானைட், எல்லா இடமும் கிரானைட் எல்லாம் போட்டு எடுத்து சூப்பராக இருக்குது. ஆமாம். அப்போ அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, அன்னைக்கு நீங்கள் வந்து ஜெபிக்கிறதுக்கு வரும்பொழுது வீட்டுக்குள்ளே கூட வர முடியல. பின்னாலெல்லாம் பெரிய புதர், காம்பவுண்டு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் கிச்சன் வழியாக வந்தீர்களே, நிறைவு இருக்குதா? ஆமாம் சிஸ்டர், அவ்வளவு அருமையான மோசமான சூழ்நிலையில் இருந்த இடத்தை இன்றைக்கு எவ்வளவு மேன்மையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அதில் கேட்டேன், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு கொடுத்தியன்னு கேட்டேன். 2000 ரூபாய் என்பதாக சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டு, இல்லை ஒவ்வொருத்தையும் எவ்வளவு ரூபாங்கிறான். இது என்ன வேலை செய்தாலும் சரிதான். கிரானைட்டு டாப் லெவலில் உள்ள கிரானைட். ஏன் இப்படி மற்ற காரியங்களில் சூப்பர் லெவலில் உள்ளது. இதெல்லாம் போட்டு எடுத்து செய்திருக்கிறான். ஆனால் சதுர அடிக்கு எவ்வளவு? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய அப்படிப்பட்ட ஒரு நல்ல இல்லத்தை கொடுத்து இருந்தாலும் இந்த வியாதி துன்பம் இருக்குதே, அதையெல்லாம் மறக்க பண்ணுகிறது. அதுதான் இந்த நாட்களில்
ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு அகல வேண்டும். குடும்பத்தை பிடித்திருக்கக்கூடிய அந்த வியாதிகள், துன்பங்கள் இவைகளெல்லாம் அகற்றப்பட வேண்டும். அந்த வீட்டுக்குள்ள 2 குடும்பம் இருக்குது. ஒன்று இந்த சகோதரி, கணவன், அவருடைய பிள்ளைகள். இன்னொன்று அந்த சகோதரியினுடைய அக்காளுக்கு புருஷன். இவர்களெல்லாம் அதுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஐக்கியம்னா ரொம்ப ஐக்கியம். அந்த அக்காளுக்கு அந்த அக்காளுடைய கணவன் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பயங்கரமான வியாதி. முன்னாலேயாவது ஆள்களை அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள். இன்றைக்கெல்லாம் சொல்லிட்டாங்க என்கிட்ட, நீங்கள் போய் பார்த்தாலும் அவங்க உங்களை அடையாளம் தெரியாது என்பதாக சொன்னார்கள். எனக்கு சங்கடமாக இருந்து, நல்ல சகோதரி அல்லவா அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த சேரில் உட்காந்துருந்த வேளையில் தெரியுதான்னு கேட்டேன். ஆமாம், என்ன செய்யுது தெரியுது என்பதாக சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்டவர்களுக்காக எல்லாம் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வியாதியை உன்னில் இருந்து என்ன செய்வேன்? விலக்குவேன். வியாதியை உன்னில் இருந்து விலக்குவேன். நம்மில் இருந்து கர்த்தர் என்ன செய்வார்? விலக்குவார். நம்மை விட்டு விலக்குவார். நமக்குள் இருந்து விலக்குவார். 2 அர்த்தம். ஒன்று நமக்குள் இருந்து விலக்குவார், இன்னொன்று நம்மை விட்டே வியாதியை கர்த்தர் என்ன செய்கிற தேவன்? விலக்குகிற தேவன். தேவ பிள்ளையே, வசனத்தை பிடிச்சுக்கணும். நமக்கு வேற ஒன்றும் கிடையாது. நம்மகிட்ட சக்தியோ பக்தியோ ஒன்றும் கிடையாது. இந்த மார்க்கு சுவிசேஷம் கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்பதை பற்றி சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு தெளிவாக சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். 17வது வசனம், 16, 17, 16வது அதிகாரம். எதுக்கு சொல்றேன் நீ சொன்னா, நம்ம ஜெபம் எல்லாம் மாறணும். பழைய காலத்து ஜெபத்தை கொண்டுகிட்டு காதையை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்படி இருக்குன்னு பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை என்ன செய்வார்கள்? துதிப்பார்கள், துரத்துவார்கள். இதுல ஒரு மாற்றம் இருக்கக்கூடாது. பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன செய்கிறார்? தந்திருக்கிறார். யாருக்கு தந்திருக்கிறார்? விசுவாசிக்கிறவர்களுக்கு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, நடக்கும் அடையாளங்களாவன என்பதாக சொல்லிக்கொண்டு என் நாமத்தினாலே பிசாசுகளை என்ன செய்வார்கள்? துரத்துவார்கள். துரத்துவார்கள். நாமும் அந்த விசுவாசத்தோடு தான் செல்லணும். இந்த பிசாசை துரத்த தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். நான் துரத்துவேன். நான் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் இந்த பிசாசு துரத்தப்படும், இந்த பிசாசு ஓடும். அதனாலதான் சொல்ல துரத்துவார்கள். நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை என்ன செய்யாது? ஏமாத்தி எடுத்து விஷத்தை குடித்தாலும் அது அவர்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். இதை நல்லா விசுவாசிக்கணும். வியாதியஸ்தர் மேல் எதை வைப்பார்கள்? கைகளை வைப்பார்கள். அப்ப துணிஞ்சி வியாதியஸ்தர் மேல் கையை என்ன செய்யணும்? வைக்கணும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன ஆவார்கள்? இப்ப எனக்குள்ள இந்த விசுவாசம் பெருகணும், எனக்குள்ள இந்த விசுவாசம் வளரணும். நான் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பேன். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? சொஸ்தம் ஆவார்கள். இதுல மாற்றம் கிடையாது. இதுல என்ன கிடையாது? மாற்றம் கிடையாது. நம்பணும். இந்த சபையில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ப வேண்டும். அப்படி நம்பும் பொழுது கர்த்தர் அங்கு கிரியை செய்வார். செய்வாரா? செய்ய மாட்டாரா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா?
அப்படித்தானே சொல்லி இருக்குது. அதனால கர்த்தர் இந்த வாக்கை சொன்னார் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். வியாதியஸ்தர் மேல் அவர்கள் கைகளை என்ன செய்வார்கள்? வைப்பார்கள். வைக்கிற வேளையில தான் நான் கொஞ்சம் பொறி வச்சுக்கிட்டு தான் நின்னேன். ஆனாலும் அந்த சகோதரர் அவளுக்கு மேல தலையில கை வச்சிருங்க அப்படின்றாரு. ஏன்னா அவருக்குள்ள அந்த விசுவாசம் பெருகி இருக்கு. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் என்னாவார்கள்? சொஸ்தமாவார்கள். அவர்கள் என்னாவார்கள்? நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில நம்பிக்கை இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அற்புத அடையாளங்கள் ஊழியத்தில் மிக தேவை, சபையில மிக தேவை. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் விடுதலை வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை தேவன் பலப்படுத்துவார். பலவீனனும் தன்னை என்ன சொல்லிக் கொள்வானாக? பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. பலவீனன் பலவீனன் சொல்லக்கூடாது. நம்ம எப்ப எடுத்தாலும் ஒரு பஞ்சப்பாட்டு பாடுவதற்கும் அந்த பலவீனன் பலவீனன் என்று சொல்லுவதற்கும் அளவே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கொஞ்சம் நேரம் வச்சு சோத்திரம் பண்ணி பாருங்க, உங்க பலவீனம் ஓடிடும். உங்க பலவீனம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. அது ஒரு பிசாசுக்கு வேலை. ஆமா, தைரியமாக அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். பலவீனனும் தன்னை பலவான் என்று என்ன செய்வானாக? சொல்லிக் கொள்வானாக. அந்தப்படியே நான் பலவீனமாய் இருக்கும் பொழுது யாராய் இருக்கிறேன்? பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார். இந்த சபைக்கு வருகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் விட்டு வைக்கவே மாட்டார். இந்த வசனத்தில் சொல்லி இருக்குது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவார்னா பொருள் என்ன? பெருக பண்ணுவார். அவர்கள் விருத்தி அடைவார்கள். நான் இன்றைக்கு அவங்ககிட்ட அதான் சொல்றேன், உங்க கஷ்டங்கள் எல்லாம் தாங்குவதற்காக, சுமப்பதற்காக 2 அருமையான பிள்ளைகளை என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். பிள்ளைகள் அடிக்கடி சொல்லுவாங்களாம். அது அந்த சகோதரன் என்கிட்ட பல முறை சொல்லி இருக்கிறார். 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப ஆறுதல் பார்த்துக்கிடுங்க என்பதாக சொன்னார். என்ன ஆறுதல் இல்லை, அது ஏன்பா இவ்வளவு கடத்துக்கு நீங்க போய் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்க? இதெல்லாம் எங்கப்பா நிற்கும்? நாங்க இருக்கோம்ல, கர்த்தர் கூட இருக்கணும். உடனே சுயபலத்தில் போயிடப்படாது. கர்த்தர் கூட இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் பஞ்சாக என்ன செய்யும்? பறக்கும். எப்படி பறக்கும் சொல்லுங்க? பஞ்சாக என்ன செய்யும்? பறக்கும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு, இந்த ரகசியங்களை எல்லாம் அவர்களுக்கு சொன்ன பிறகுதான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது வாரிசத்தில் என்ன செய்தார்? உட்கார்ந்தார். இதெல்லாம் சொன்னார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனே, அடையாளங்கள் ஆவன என்று சொன்ன பிறகு எல்லாவற்றையும் சொல்லி முடித்து கொண்டு தேவனுடைய வலது வாரிசத்தில் உட்கார்ந்தார். வசனம், அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. அந்த வார்த்தை எவ்வளவு தைரியமாக கர்த்தர் நமக்கென்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து, அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. நம்மோடு கூட இருந்து கிரியை நடப்பிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பிசாசை துரத்துவதற்குரிய அதிகாரம், கைகளை வைக்கக்கூடிய ஒரு அதிகாரம், விடுதலையை ஆண்டவருடைய நாமத்தினால் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்த பிறகுதான் கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை என்ன செய்தார்? உறுதிப்படுத்தினார். இப்ப நமக்குள்ள வசனம் இருக்கிறது. என்ன வசனம் இருக்கிறது? வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள்.
நான் ஒரு ஆளுக்கு தலையில கை வைக்க போகிறேன் என்றால் அதுக்கு முன்னால் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போனோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? சொஸ்தம் என்ன செய்வார்கள்? ஆவார்கள். ஆண்டவரே நீர் சொஸ்தமாக்கினபடியால் உமக்கு சோத்திரம். இந்த சிந்தையோட போனோம். நடக்குமா? நடக்காதா? இந்த அம்மா எழுந்திருக்குமா? எழுந்திருக்காதா? அப்படின்னு சொன்ன சந்தேகமே இருக்கக்கூடாது. அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே இதை உறுதிப்படுத்தினார். வசனத்தை என்ன செய்தார்? உறுதிப்படுத்தினார். நம்முடைய ஆண்டவருடைய வேலை என்ன? ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தைகளை எல்லாம் உறுதிப்படுத்துவதுதான் யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை, கர்த்தருடைய ஆவியானவருடைய வேலை. அவர் செய்வார். தேவப்படையே இந்த சபையை கொண்டு செய்வார், சபையில் உள்ள மக்களை கொண்டு செய்வார். அதுக்கு பெரிய பயில்வானா இருக்கணுங்கிற ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வசனத்தை விசுவாசித்து கிரியையில் என்ன செய்யணும்? அதை துணிகரமாக செய்ய வேண்டும், துணிந்து செயலாற்ற வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்வார்? செய்வார். இங்கு சங்கீதத்தில் நம்ம தெளிவாக பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த 12வது வசனத்தில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? கிழமைக்கு கொண்டு போவார். என்ன சொல்லி இருக்குது? கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்க நினைப்பீங்க, நமக்கு அதுக்குள்ள பிள்ளைகள் இல்லையே. அதுக்குள்ள பிள்ளைகள் தாங்க, அது மாற்ற வேண்டியது அவருக்கு வேலை. நம்ம வேலையினால நம்ம அதில் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. தாவீது இந்த காரியத்தில் ரொம்ப தைரியமாக இருந்தார், தைரியமாக இருந்தார். அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். என்ன செய்ய பண்ணுவார்? அதனால தான் தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், 143வது சங்கீதத்தில் 3வது காரியம். முதல் காரியம், தேவன் நமக்கு பரலோகத்தினுடைய மேன்மையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பரலோக சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அது தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்தம் என்கிற ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறவர்? பரிசுத்தப்படுத்துகிற தேவன், இந்த சபையை சுத்திகரிக்கிற தேவன். 2வது ஆசீர்வாதம். ஏன்னா அந்த வசனத்தில் பல இடங்களிலும் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? பரிசுத்தம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த சபைக்கு என்ன செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார்? தரக்கூடியவராய் இருக்கிறார். 3வது ஆசீர்வாதம் தான், ஆண்டவர் நம்முடைய வீட்டில், நம்முடைய சபையில், நம்முடைய காரியங்கள்ல ஆண்டவர் சமாதானத்தை தருவார். என்னத்தை தருவார்? சமாதானத்தை தருவார். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஜீவியம் சமாதானம் உள்ள ஒரு ஜீவியமாயிருக்கணும். தாவீது தான் அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. 143வது சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய வேதம் எப்படி சொல்லுகிறது? 143வது சங்கீதம் 5வது வசனத்தை பாருங்க. அங்க பக்தனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார்? பூர்வ நாட்களை நினைக்கிறேன். எதை நினைக்கிறேன்? பூர்வ நாட்களை நினைக்கிறேன். உமது செய்கைகளை எல்லாம் என்ன செய்கிறேன்? தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை என்ன செய்கிறேன்? யோசிக்கிறேன். 3 காரியத்தை சொல்லுகிறார். 1 நினைக்கிறேன், 2 தியானிக்கிறேன், 3 யோசிக்கிறேன். இந்த 3ஐயும் நாம கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது பரலோகத்தை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். 2வது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து
பரிசுத்த வழியில் நடத்துகிறார் என்பதை விசுவாசித்து அவரை துதிக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தர் பூர்வ நாட்களை நினைக்க பண்ணுகிறார், செய்கைகளை எல்லாம் தியானிக்க பண்ணுகிறார், கரத்தின் கிரியைகளை என்ன செய்கிறார், யோசிக்க பண்ணுகிறார். தாவீது என்ன நினைச்சிருப்பாரு? தாவீது வீட்டில் கடைசி மகன், கடக்குட்டி. என்ன குட்டி? என்ன குட்டி? எல்லா இடங்களிலும் கடைசி பிள்ளைக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. அம்மாமாரெல்லாம் ரொம்ப பாசம் வைக்கிறது யார்கிட்ட தான் வைப்பாங்க? கடைசி பிள்ளைகள்கிட்ட தான் வைப்பாங்க. எங்கள் வீட்லேயும் எனக்கு ஒரு தம்பி உண்டு. அவங்ககிட்ட தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பாசமாக இருக்கும். எங்கள் அண்ணனோ நானோ அன்பாக இருப்பாங்க. ஆனாலும் அந்த உள்ளான பாசம், அவன் என்ன செய்யட்டும் அது அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆமாம், அது இயற்கை. நேமா தாவீத ரொம்ப செல்லமாக வச்சிருக்கணும். ஆனால் இங்க பாருங்க, இந்த ஈசாயினுடைய வீட்டில் தாவீது தான் எல்லாருக்கும் அடிமை போல அடிமை வேலை செய்தவன். மூத்தவன் மிலிட்ரி பட்டாளம், ரெண்டாவது உள்ளவன் பட்டாளம், மூணாவது உள்ளவன் பட்டாளம், நாலாவது அஞ்சாவது உள்ளவன்லாம் அங்கே வீட்டில் இருந்து தகப்பனுக்கு உதவி செய்து வீட்டு காரியங்களை எல்லாம் நடத்தி அதுக்கெல்லாம் செயல்படுகின்றது நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது, ஏழாவது. தாவீது மட்டும் எங்கே தெரிஞ்சான் தெரியுமா? காட்டில் திரிந்தான். எங்கே தெரிந்தான்? காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். சிறுவனாக இருக்கும் பொழுது கோலியாத்தெல்லாம் கொல்லுக வேளையில் பாட புஸ்தகத்தில் ஒரு படம் போட்டிருந்தான் பாருங்க. கோலியாத்து அப்படியே எட்டி பார்த்தா தான் கோலியாத்தை பார்க்க முடியும். ஆனால் தாவீதை பார்த்தா கும்பிடு கொண்டு ஒரு 5 அடி 5.4 அடி உயரம் உள்ளவன் போல ஒரு சின்ன உருவம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி சிறுவனாக அவன் இருக்கும் பொழுது எதை மேய்த்து கொண்டிருந்தான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அண்ணன்மார்களுக்கெல்லாம் எவ்வளவு கனம் பாருங்க. ஆண்டவர் சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக கொண்டு வருவதற்கு முன்னாலே கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை ஈசாயினுடைய வீட்டுக்கு அனுப்பினார். எதற்கு அனுப்பினார் என்றால், ஈசாயினுடைய வீட்டிற்கு போ, ஒருவனை ராஜாவாக்க போகிறேன் என்று சொல்லாதே, நான் பலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறேன், உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வா, அவர்களை நான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பலியிடுகின்ற இடம் உன்னுடைய வீடு, உன்னுடைய ஸ்தலத்தில் இது நடக்கும் என்பதாக சொல்லி எல்லா பிள்ளைகளையும் அழைக்கின்றார். சாமுவேல் சொல்லி ஈசாய் எல்லா பிள்ளைகளையும் அழைத்து ரெடியாக வைத்திருக்கிறார். மிலிட்டரியில் உள்ளவன் எப்படி இருப்பான்? எப்படியும் ஒரு 6 அடி உயரத்தில் இருப்பான். அடுத்தவனு கரிக்கால மாதிரி அங்கே நடந்து தின்னுட்டு கிடக்கிறவன் எப்படி இருப்பான்? அவனும் டம்முன்னு இருப்பான். ஆனால் தாவீது அங்கே கிடையாது. 7 பேர் வந்திருக்கிறார்கள் பலி செலுத்துவதற்காக. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். இவன் பார்த்த வேளையில் மூத்தவனை பார்த்தான். வாட்டச்சாட்டமான ஆளு, பாடி பில்டர். அவன் வருகிறான். வந்த வேளையில் இவன் தான் ராஜாவுக்குள்ள தகுதி உள்ளவன், இவன் தான் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தைல கொம்பை எடுத்து விட்டான். அபிஷேக தைலத்தை எடுத்து விட்டான். அந்த அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு போகிறான். ஆண்டவர் சொல்றார், இவனை பாராதடா, இவனுடைய முகத்தை பாராதே, இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்காதே. மனுஷன் பார்க்கிறபடி நான் என்ன செய்வதில்லை, பார்ப்பது இல்லை. இவன் அல்ல, இவனை தள்ளு. சாமுவேலுக்கு ஒன்றும் ஓடாது. திட்டு புண்ணிக்கிட்டு அவன் கிறங்கிக்கிட்டு கிடக்கான். அடுத்தவன் வந்தான். அடுத்தவனையும் கர்த்தர் சொன்னார், தள்ளு. அடுத்தால 3வது உள்ளவன் வந்தான். அவனும் மிலிட்டரி ஆள் தான். அவனும் ஆளு வாட்டச்சாட்டமான ஆளு தான். வந்த வேளையில சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இவனையும் தள்ளு. இவனும் கிடையாது.
அடுத்த 4வது உள்ளவன், 5வது உள்ளவன், 6வது உள்ளவன், 7வது உள்ளவன் வந்தான். அவ்வளவு பேரும் வந்தாச்சு, ஒருவனும் இல்லை. அந்த சாமுவேலுக்கு பெரிய டவுட்டு. இல்லை, ஆண்டவர் சொல்லிதானே வந்தேன், ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, அங்க ஒருவன் ராஜ மேன்மைக்குரியவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடத்துல தைல கொம்பை கொண்டு போய் அபிஷேக தைலத்தை ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணு என்பதாக சொல்லி அனுப்பினாரே, ஒன்றும் நடக்க இல்லையாப்பா, என்னடே அப்படின்னு அவன் கலங்கி கொண்டிருக்கிறான். கலங்கி கொண்டிருந்தவன் சொன்னான், உமக பிள்ளைகள் இவ்வளவு தானா, இவ்வளவு பிள்ளைகள் தானா அப்படின்னு கேட்குற வேலை. என்ன ஒருத்தன் கிடக்கா, என்ன ஒருவே என்ன செய்கிறான் இருக்கிறான். அவன் சின்னவன் பொடியன். அவன் இப்போ ஆடுகளை மேய்ச்சிட்டு கிடக்கிறான், மந்தையில் இருக்கிறான். பாருங்க, மற்ற பிள்ளைகள் எல்லாம் ராஜ மேன்மை அடைய வேண்டும், கனப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த ஈசாய் நினைத்திருந்தாலும் ஆண்டவருடைய கண்கள் யார் மீது இருக்கிறது? தாவீதின் மீது இருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவன் வரும் வரையிலும் பலிய தொட மாட்டேன், பலி செலுத்த மாட்டேன், ஒன்றும் புசிக்க மாட்டேன், அவன் வரட்டு. உடனே இவனுக்கு வேற வழியே கிடையாது ஈசாய்க்கு. உடனே ஆள் அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவனா குள்ளை, அவனா யாரு? குள்ளன், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே. அவன் தூரத்தில் வர்றான். அந்த வேளையில் ஈசாய் காட்டி கொடுக்குறான், அண்ணன் வர்ற பத்தியடா, அவன்தான் எனக்கு இளைய மகன் அப்படின்னு சொல்ற வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சாமுவேலோடு பேசுகிறார். அவன்தான்ப்பா, நான் சொன்ன ஆளு யாரு? அவன்தான். அவனை அபிஷேகம் பண்ணு என்பதாக சொன்ன வேளையில் அவன் வந்த உடனே கட்டி பிடிச்சி அவனை அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு தலையில தைல கொம்பினால தைல கொம்பில் உள்ள தைலத்தை ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேலுடைய ராஜாவாக யாரை அபிஷேகம் பண்ணுகிறார்? தாவீதை என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்குள் என்ன செய்து விட்டார்? இறங்கி வந்து விட்டார். இதுதான் ஐயா விசேஷம், இதுதான் விசேஷம். எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு மேன்மை! மற்ற ஒருவரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் எந்த மனிதனை கொண்டு எந்த காரியத்தை செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அந்த மனிதனை கொண்டு அந்த காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார். அதனால தான் தாவீது பாடின சங்கீதத்தில் சொல்லுகிறார், பூர்வ நாட்களை நினைக்கிறேன். நான் ஒரு சிறுவனாய் இருக்கும் பொழுது என் ஆண்டவர் என்னை ஒதுக்கி தள்ளாமல் என்னை ஒரு ராஜாவினுடைய ஸ்தானத்தில் வைத்து பார்த்தாரே, அந்த நாட்களை என்ன செய்கிறேன்? நினைக்கிறேன். அந்த நாட்களை என்ன செய்கிறேன்? நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு காலத்தில் நம்ம மனிதர்களாக கருதப்பட்டோமா? உலகத்தினால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், உலகத்தினால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாகிய நம்மை நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நேசித்தார், எவ்வளவு அன்பு வைத்தார். நாமெல்லாம் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே ஒரு சட்டையும் ஒரு டவுசரும் தானப்பா உண்டு. இந்த பாதையிலையும் கடந்து வந்து தேவன் எவ்வளவு நம்மை நடத்தினார். தேவ பிள்ளையை எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். பூர்வ நாட்களை என்ன செய்கிறேன்? நினைக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பூர்வ நாட்களை நினைக்க வேண்டும். இதை பற்றி பேசணும்னா அந்த 2 சாமுவேல் 7வது அதிகாரம் முழுசையும் வாசிக்கிற வேளையில, தேவரீர் என்னை இதுவரையிலும் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். எவ்வளவு சிறப்பானவர்! அதனாலதான் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் என்ன செய்கிறேன்? தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை என்ன செய்கிறேன்? யோசிக்கிறேன். எதற்காக நினைக்க வேண்டும்? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம்
11வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. எவ்வளவோ காரியங்களை சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் பாபிலோன்ல அடிமைப்பட்டு இருந்தார்கள், அடிமைகளாய் காணப்பட்டார்கள். அது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை என்ன செய்ய பண்ணுவேன், நிறைவேற பண்ணுவேன். ஆண்டவர் தம்முடைய நல்ல வார்த்தைகளை நம்முடைய ஜீவியத்தில் என்ன படுத்துவார், நிறைவேறப்படுத்துவார். நிறைவேற பண்ணுவேன், நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மீது தம்முடைய நல்ல வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவார். நம்முடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய பிள்ளைகள் மீது கர்த்தர் நல்ல வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவார். நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் உயர்வாக நினைப்போம். நம்முடைய பிள்ளைகள் நம்மை என்றைக்கும் ஆதரவு கரம் நீட்டி நமக்கு சமாதானமாய் ஆறுதலாய் காணப்படுவார்கள். 70 வருஷம் அடிமைகளாய் இருந்தார்கள். புறஜாதி மன்னனாகிய கோரேசினுடைய ஆவியை கர்த்தர் ஏவி எழுப்பி அவன் என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் இருந்து எங்கு போகலாம்? தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போகலாம். அங்கு நேபுகாத்நேச்சாரால், அவனுடைய முற்பிதா, அந்த நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்ட தேவாலயம், இடித்து தீக்கிரையாக்கப்பட்ட அந்த தேவாலயம், அதில் உள்ள கற்களில் இருந்த தங்கமெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மறுபடியும் கட்ட வேண்டும். அதற்காக அந்த கோரேஸ் ராஜா அங்கிருந்து கொண்டு வந்த பொன், வெள்ளி, வெண்கலம் எல்லா விலையேறப்பட்ட பொருட்களை எல்லாம் அவர்கள் கையில் கொடுத்து தேவாலயத்தை கட்ட வேண்டும். அடுத்து நெகேமியாவை கொண்டு இடிக்கப்பட்ட அலங்கத்தை என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவதில் அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். இது யாரை கொண்டு செய்தார்? இஸ்ரவேல் மன்னனை கொண்டா செய்தார்? இல்லை, ஒரு புறஜாதி அரசன் கோரேசை கொண்டு என் தேவன் செய்தார். அப்படி செய்வார் என்றால் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். அதனாலதான் 10வது வசனத்திலே என்ன சொல்லப்படும்? பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்படின்னு சொல்லி 11வது வசனம் தான் முக்கியமான வசனம். 11வது வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? என்ன அருமையான வார்த்தை பாருங்க. என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை. தேவபிள்ளையே, தாவீது சின்ன வயசுல அதை நினைச்சு பார்த்தாரா? இல்லை. ஆனால் தாவீது தேவ சித்தம் செய்தார். தேவனை ஆராதிக்கிறவராயிருந்தார், தேவனை நேசிக்கிறவராயிருந்தார். ஆகவே தாவீதோடு கர்த்தர் இருந்து எல்லா காரியங்களையும் செய்தார். இங்க என்ன செய்கிறார் பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்களில் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்க பேர்ல நான் நினைவாயிருக்கிறேன். இந்த சபைக்கில இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பற்றி, உன்னுடைய குடும்பத்தை பற்றி, உன்னுடைய உயர்வை குறித்து, உன்னுடைய பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவு சாதாரணமான நினைவு அல்ல. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். வதிக்க மாட்டாரா? கண்டிப்பா வதிப்பார். விசுவாசிக்கணும். நினைத்திருக்கிற நினைவை அறிவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள்
தீமைக்கு அல்ல. அவைகள் தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்மீது தீமைக்கு ஏதுவான காரியங்களை நினைக்கவே மாட்டார். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. எதற்கு ஏதுவானவைகள்? சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அதைத்தானே தாவீது சொன்னார். அதைத்தானே தாவீது சொன்னார். தாவீதினுடைய ஜீவியம் அதைத்தானே விளம்பரப்படுத்தியது. ஒரு ஆட்டு மேய்ப்பனாயிருந்த அவனை ஆண்டவர் அரசனாக மாற்றினார். எத்தனை வருஷம் அவன் அரசாண்டம் பாருங்க. 40 வருஷத்துக்கு மேலே, 40.5 வருஷம் அவன் அரசாளக்கூடிய ஒரு சிறந்த மன்னனாக தாவீது வைக்கப்பட்டான். அவன் மீது நினைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிந்தார். அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. எதற்கு ஏதுவானவைகள்? சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். தேவபிள்ளையே, நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை தருவார். இப்பொழுது ஒருவேளை சமாதானத்தை இழந்த நிலையிலே, சமாதானம் இன்னும் பெருகவில்லையே, பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுகிறதே என்பதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தீமைக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறவர் தேவன் அல்ல. சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை செய்கிறவர் யாராக இருக்கிறார்? நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதனால தான் தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, உம்முடைய அடியானுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக நிற்கும்படிக்கு அதை என்ன செய்யும்? ஆசீர்வதித்தரணும். உமக்கு முன்பாக நிற்கணும். நானும் என் வீட்டாரும் என் குடும்பமும் என் தேசமும் யாருக்கு முன்னால நிற்கணும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். ஏன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும்? தீமைக்கு ஏதுவாக அல்ல. எதற்கு ஏதுவாக? நன்மைக்கு ஏதுவாக. கர்த்தர் நம்மை நன்மைக்கு ஏதுவான பாதையில் வழி நடத்தும்படியாய் இந்த ராத்திரி வேளையில் நம்மை அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வாதம்? பரலோக ஆசீர்வாதம், பரிசுத்த ஆசீர்வாதம், நன்மைக்கு ஏதுவான ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த சபையை இந்த இறுதி மாதத்தில், இறுதி நாட்களில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இவைகளின்படி ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் எந்த சூழ்நிலையிலோ அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக அவர் நம்மோடு இருக்கிறார். கவலைப்படாதே தேவ பிள்ளையே. ஒருவேளை நீ அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தரக்கூடிய பெரிய தேவனாக இருக்கிறார். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். உன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியதெல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகள். நன்மைக்கு ஏதுவான பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எங்களை நினைத்திருக்கிறீர். எதற்காக எங்களை நினைத்திருக்கிறீர்? பரலோகத்தை தருவதற்காக, பரிசுத்தை தருவதற்காக. ஆண்டவரே, சமாதானத்தை தருவதற்காக கர்த்தர் எங்கள் மீது நினைவாயிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உலகம் எங்களை வெறுக்கும், உலகம் எங்களை ஒதுக்கும். ஆனாலும் கர்த்தர் எங்களை நேசிக்கிறவர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் நீதி ஆண் பிழைப்பான். விசுவாசிய பதராதே. விசுவாசத்தினால் நீதி ஆண் பிழைப்பான். விசுவாசிய பதராதே. கலங்காதே, திகையாதே, விசுவாசியே. கலங்காதே, திகையாதே, விசுவாசியே. கல்வாரி நான்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பதற வேண்டியதில்லை, நாங்கள் கலங்க வேண்டியதில்லை, நாங்கள் திகைக்க வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எங்களை நினைக்கிற ஒரு தேவன் எங்களோடு இருக்கிறீர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நினைத்திருக்கிறார். இயேசுவே, நீர் எங்களை நினைத்திருக்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் எதை நினைக்க வேண்டும்? ஆண்டவரே, பரலோகத்தை நினைக்க வேண்டும், பரிசுத்தத்தை நினைக்க வேண்டும், ஆண்டவர் தரக்கூடிய சமாதானத்தை நினைக்க வேண்டும். ஆண்டவரே, உலகமே எதிர்த்து நின்றாலோ கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீர், தொடர்ந்து நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லட்டும். ஆசீர்வதியோ. கிருபையுள்ள கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதிகன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலஜமன நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நடத்துதலும் இன்றும் என்னுமான சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.